என்னது போக வந்தாலும் இந்த மாதிரி ஆட்டோஸில் தான் நம்ம போகணும். லைட்ஸ்லாம் முறையாக பார்க்குறேன். அப்படியே பாருங்கள், பேக் சைடில் காட்டுறேன். இன்றைக்கி எப்படி ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, எப்படி டிக்கெட் எடுக்கிறது என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இங்கே ஏரோட பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரிக் ஆட்டோ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹாய்ல வணக்கம் மக்களே, அருண் லாக்ஸ். எவ்வளோ கேப்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிக்கப் ட்ராப்புக்காக. ஃப்ளைட்டு டைமிங்கு நான் மத்தியானம் 1 மணி. ஆனால் நான் இப்போவே வந்து உட்காந்துருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிஷின் நான் வந்து போயிட்டுருக்கல. நான் என்னத்தை தேடி போயிட்டுருக்கேன்னா, சாப்பாடு கடை ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணலான்னு. நிறைய சாய் கடை தான் இருக்குது, ஆனால் சாப்பாடு கடை எங்கே இருக்குதுன்னு தெரில. அதை தேடி தான் போயிட்டுருக்கேன். ஆனால் சாப்பாடு கடை கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் வேறு ஃப்ளைட்டில் போகிறோமா, ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, ஃபஸ்ட்டு எங்கே போய் கேட்குறது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி நான் ஒருத்தனே சோலோவாக பறக்க போகிறேன். ரொம்ப நாளாகவே பெரிய வீடியோ போடாமல் போர் அடிச்சு போய் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஷார்ட்ஸ்லேருந்து மாதிரி எப்போடா நீங்கள் பெரிய வீடியோ போடுவேன் அப்படின்னு கேட்குற லெவலுக்கு வந்துட்டாங்க. பெரிய வீடியோ போடலான்னு நினைக்கும் போது கண்டென்ட் எல்லாம் என்னென்னா கெம்பேகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம கிளம்பி டொமஸ்டிக் ஏர்போர்ட் டெர்மினல் 1 மூலிமா ராஜஸ்தான் போக போகிறோம். தேடி கண்டுபிடிச்சி இங்கே ஒரு தோசை கடை நான் கண்டுபிடிச்சிட்டேன். 100% வெஜிடேரியனா. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வரையா, அதனால் வெஜிடேரியன். இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடல. இந்த கடையில் போட்டு என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். தான் பில் வாங்கணும், ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. 3 இட்லி சேர்த்து நமக்கு வச்சாங்க பில்லு 293 ரூபா. என்னோட ஹிஸ்ட்ரியிலேயே நான் 293 ரூபாய்க்கு ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். கெம்பேகவுடா மொத்த ஏர்போர்ட்டையும் சுற்றி பார்த்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஏதாச்சும் ஒரு இங்கே ஹோட்டல் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். எங்கே பாருங்கள், சரக்கு கடை. உங்களுக்கு வேணும்னா இங்கே சரக்கு வாங்கிக்கலாம். ஃபாரின் சரக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை ஏமாற்றணுன்னா ஏர்போர்ட்லேருந்து சரக்கு வாங்கிட்டு போகலாம் போல். நமக்கு தேவையானது நம்மளோட சவுத் இண்டியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட். அதாவது நிறையா இங்கே இருக்குது. ஆனால் நான் இப்போ சாப்பிட்டது கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரவா இட்லி தான். ரவா இட்லி வேண்டாம், எனக்கு நம்ம ஊர் இட்லி மாதிரி ஏதாச்சும் ஒரு கடை இருக்காதான் தேடி போயிட்டுருக்கேன். ஒரு குடுவை செஞ்சு வச்சுருக்காங்க, பார்லே கிரேப்ஸ் கேஃப்னு சொல்லிட்டு. அதாவது பார்லேவா எனக்கு தெரியாது. ஆனால் ஒட்டிக்காங்க. அது கிங்ஃபிஷர்னு சொல்லி இங்கே ஒரு பிராண்ட் ஒட்டிக்காங்க. சரி, ஏர்போர்ட்லேயே நம்ம குடிக்கணும்னு நினைக்கிறவங்க குடிச்சிக்கலாம் போல். நம்ம போக தேவையில்ல, நம்ம ராஜஸ்தான் கிளம்பணும், அதனால் வளைஞ்சிருவோம். ஸ்டார் பக்ஸும் இருக்குங்க. மேலே இருக்குது பாருங்கள் குடுவை. அந்த குடுவையில் தான் அந்த காலத்தில் ஒயின்லாம் செய்வாங்க. அதனால அந்த குடுவையை பிராண்டிங்காக வச்சு இந்த ஷோகேஸில் வச்சு பிராண்ட் பண்ணுறாங்க. எப்போ ஏரோப்ளேனில் நம்ம ட்ராவல் பண்ணாலுமே நம்மளோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபு நம்மக்கிட்ட வேணுங்க. நம்மளது 1305 W01 to W16 1305 டெல்லி. இதில் ஃப்ளைட் நம்பர் போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னு தெரியலையே. ஃப்ளைட் போட ரெசிப்ட் வருமா? கண்டினியூ கொடுங்க. என்ன ப்ரோ, 30 kg லக்கேஜ் எதுவுமே இல்லை ப்ரோ. கண்டினியூ. இதில் எதுவுமே என்கிட்ட இல்லை, கன்னு பாம்பு இந்த மாதிரி. எவ்வளோ லென்த் வருது? ஓகே ப்ரோ, இன்னொன்று வருது ப்ரோ. ஓகே, இதே கட் பண்ணி கொடுத்தது போல். இப்போ லென்த்துக்கு ஒரு பில்லுனா இது எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? ஓகே, தட் இஸ் நோ நீடடா. அது வேணான்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் டேரெக்டாக போகலாம். நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததே பேக் மட்டும்தான். ஆதார் கார்டு இல்லைன்னா ஒரு வேளை ஏர்போர்ட்டில் என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்துட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இந்த ஸ்கேனர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேனரை நீங்கள் டிஜி யாத்ரா ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளார போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே போகலாம். உங்களுக்கு டிஜி யாத்ராவில் உங்களோட சீட் நம்பர் எல்லாமே வந்துடும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா மொத்தத்தில் உங்களோட சீட் நம்பர், ஃப்ளைட் நம்பர் எல்லாமே ஷோ ஆகிடும். நீங்கள் டேரெக்டாகவே போகலாம். இங்கே வரவங்க எல்லாருமே ஒரு பக்கம் டிஜி யாத்ராவுக்கும் ஒரு பக்கம் ஆதார் கார்டு இருக்கவங்களுக்கும் அனுப்பி விட்டுருக்காங்க, அவங்க 2 பேரும். இந்த இடத்துல எல்லாமே செக் பண்ண வேண்டிய இடம். அதனால் செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். கை வச்சா தண்ணி வருது. ப்ரோ மொத்தத்தில்
வானத்தையும் இப்போ வந்து டிராஃபிக் பண்ண போகிறாங்க இவ்வளோ பேர் போய். ராமேஸ்வரம் கஃபே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நிறையா பிளேசஸில் இது இருக்குது. ஆனால் இங்கே சாப்பிட்டோன்னா நம்மளோட சொத்து தான் காணாமல் போயிடும். அதனால ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃப்ளைட்டை தேடி போவோம். ஃப்ளைட்டு ஏறுற டிக்கெட் என்னமோ கம்மி தான் ரேட்டு, ஆனால் இதோட சாப்பாடு ரேட்டு அதிகம். ஃப்ளைட்ஸ்லாம் முறையாக பார்க்குறேன். அப்படியே பாருங்கள், பேக் சைடில் காட்டுறேன். நான் போக போகிற ஃப்ளைட்டு எதுவும் தெரியலையே ப்ரோ. கையிலே ஆகாசம் தான் ஃபஸ்ட் டைம். ஃப்ளைட்டுக்குள்ளே என்னோடய முதல் காலடி எடுத்து வச்சு உள்ளார போனதும் வேறு மாதிரி தான். ஐயோ விண்டோ சீட்டு நம்ம எடுத்துருந்தோமே எப்படியாச்சு. விண்டோ சீட்டு எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு நான் போயிட்டுருக்கேன். நம்பர் தடுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஓப்பன் பண்ண ப்ரோ. அங்கே ஒரு ஏரோப்ளேன் தெரியுதா? சானிடேஷனாக பண்ணிட்டு இருக்காங்க. Expecting light to moderate turbulence during our takeoff and cruise. Do keep your seatbelt fastened whenever the sign is on. Thank you for choosing Indigo. ஒரு ஏரோப்ளேன்லேருந்து இன்னொரு ஏரோப்ளேன் வரதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அங்கேருந்து ஒன்று வந்துகிட்டே இருக்குது, நாங்கள் இங்கே இப்படி போயிட்டே இருக்கோம். திடீர்னு கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, கிராஷ் ஆகிடக்கூடாது. ஏன்னா அது வேறு லேண்டிங் இப்போ இடத்துல லேண்ட் ஆகும். நம்ம வந்து சேஃபாக தான் போவோம்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. பறந்துட்டான். டெல்லிக்கு புறப்பட்டு கிளம்பிட்டோம். பயங்கர ஸ்பீடாக பயங்கர ஹைட்டாக போயிட்டே இருக்குது. வயிறு கலக்கிற மாதிரி இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லைங்க, கரெக்டாக நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன, ஒரு பக்கம் தூக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. பார்க்காத வண்ணத்தில் நீதானே எண்ணத்தில் தாக்காத. அக்காங்க எனக்கு சாப்பிட இந்த ஒரு பொருளை கொடுத்தாங்க. இதில் என்ன தான் இருக்குன்னு திறந்து பார்த்தேங்க. அதுக்குள்ளார எனக்கு சிக்கனு பன் பட்டர் போட்ட மாதிரி அப்படியே அழகான ஒரு சீஸை கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி இடத்துல சாப்பிடும்போது சரி, வெளில சாப்பிடும்போது சரி, நான் ஃப்ளைட்டு மேலே பறந்துகிட்டே சாப்பிடும்போது ஒரு புது விதமான ஒரு அருமையான ஒரு சுகமான டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் தொட்டுக்க ஏதாச்சும் கொடுப்பாங்களான்னு நினச்சா எதுவுமே கொடுக்கல. என் பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. அவங்க வெஜ்ஜு சூஸ் பண்ணியிருந்தாங்களாம். அதனால் அவங்களுக்கு கிரவுண்ட்நட்டோடது, ஸ்வீட் கார்னு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் குடிக்க ஒரு ஜூஸும் கொடுத்துருந்தாங்க. ஒரு வழியாக ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ளைட்டில் பறந்து டெல்லி வந்து சேர்ந்துட்டோம். டெல்லியோட ஊர் பாருங்கள், எவ்வளோ ஹைட்லேருந்து பார்த்தா எவ்வளோ கூட்டமாக வீடு கட்டி வச்சுருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் ராஜஸ்தான் போய்ட்டு நம்ம வீடியோ போட போகிறோம். இனிமேல் தொடர்ந்து பாருங்கள் மக்களே. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் ஒரு லைக் மட்டும் போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொண்டிருப்பது டெல்லி ஏர்போர்ட். அவங்க இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் தான் போயிட்டு விலாக் பண்ண போகிறோம்.